अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। प्रतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं भूमिष्ठाभिनयात्र भूस्थितिवतोऽपिच्चैरधस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं च जगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाच्चगते वित्रस्तपापां धृतशैर्दुरापां गङ्गासतापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रे न च दैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। ஒரு லோகங்களை பத்தியும் அந்த லோகத்துல இருக்கக்கூடிய தேவதை காசியில ஸ்தாபிதம் பண்ண லிங்கங்களை பத்தி சொல்லிண்டே வரார்கள். இந்த ரெண்டு தூத்தார்களும் சிவசர்மன் கிட்ட அந்தந்த லோகத்தை காண்பிச்சு அந்த லோகம் எந்த தேவதையினுடையது, எப்படி அந்த தேவதை அந்த லோகத்தினுடைய சாம்ராஜ்யத்தை அடைஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வர கிரமத்துல நிறுத்தி லோகம் முடிச்சு வருணலோகத்துக்கு போறாருன்ற அளவுல பார்த்தோம். யாரெல்லாம் வருணலோகத்துக்கு போவா, என்ன விதமான புண்ணியம் பண்றவாள்லாம் வருணலோகத்துக்கு போறா அப்படிங்கிறத பார்த்துட்டு வருணலோகத்தினுடைய ஆதிபத்தியத்தை எப்படி அடைஞ்சார், யார் அடைஞ்சா அப்படிங்கிற வித்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அஸ்யோத்பத்தியம் சுருணு பதேர் வருணஸ்ய மகாத்மனः. வருண பதவிய எப்படி வருணன் அடைஞ்சா, அவனுடைய உற்பத்தி எங்க அப்படிங்கிறத கேள். ஆசீன் முனிரமே அமேயாத்மா கர்தமஸ்ய பிரஜாபதேஹே. கர்தம பிரஜாபதி அவனுடைய மகன் சுஜிஷ்மானிதி விக்யாதः தனயः வினயோசிதः. ரொம்ப வினயத்தோடு கூடி நல்ல குணங்களோடு கூடியவனாக சுஜிஷ்மான் என்று கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரன் வழங்கி வந்தான்.
அவனுக்கு ஸ்தைரிய மாதுரிய தையாத்யைஹி குணைஹி உபசிதா அஹிதா. அவன்கிட்ட தைரியம் இருந்தது, ஸ்தைரியம் இருந்தது, மாதுரியம் இருந்தது. தைரியாதைஹி, தைரிய மாதுரிய தைரியாதைஹி குணைஹி உபசிதா. ஹிதா, எல்லாருக்கும் ஹிதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். திற புத்தியோடு இருக்கான், மாதுரியத்தோடு கூடியிருக்கான், தைரியத்தோடு இருக்கான். அப்படி ஒரு உத்தமமான குழந்தை சுஷிஷ்மான் கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரனாக இருந்தான். அச்சோதே சரசி ஸ்நாதும் சகதோ பாலகை சக ஜலக்கிரீடன சம்சக்தம் சிசும் ஆரோகரட்சதம். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல சரசுக்கு ஜலத்திற்கு போனானா குளிக்கிறதுக்காக. சகதா பாலகை சக, மற்ற பசங்களோடு சேர்ந்து குளிக்கிறதுக்கு போனா. ஜலக்கிரீடன சம்சக்தம் சிசும் ஆரோகரட்சதம். ததா தஸ்மின் முனுசிதே ஹிருதே அத்தியாஹிதம் சிவிஹி. அங்க அவனை ஒரு முதல பிடிச்சுன்னு போயிட்டான். ஆரோகரட்சதம் தஸ்மின் முனிசுதே ஹிருதே. அதை எடுத்துன்னு போன உடனே தை சமாகத்திய சிசுவி கதிதம் தத் பிது புரஹா. மத்தவாள்லாம் ஆஹாஹா பிடிச்சுன்னு போயிடுத்தேன்னு கவலையோட ஓடி அவ அப்பா கிட்ட இதை சொல்றா. கர்தம பிரஜாபதி கிட்ட பையனை முதல்ல பிடிச்சுன்னு போயிடுத்து அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஹரார்ச்சனோபவிஷ்டஸ்ய சமாதௌ நிஷ்சலாத்மனஹ ஸ்ருதபால விபத்தேஷ்ச சசால நமனோஹராத். ஆனா பரமேஸ்வரனுடைய பூஜையில இருந்தாலும் அவர் ஹரார்ச்சனோபவிஷ்டா. பரமேஸ்வரனுடைய பூஜையில இருந்துட்டு இருக்கும் பொழுது சமாதோ நிஷ்சலாத்மனஹா, மனசு அப்படியே ஈஸ்வரன்ல சமாதி நிலையில இருந்துட்டு இருக்கு. அதனால ஸ்ருதபால விபத்தேஷ்ச ந சசால மனோ ஹராத்து. பரமேஸ்வரன்டேந்து மனசை நகர்த்தலையாம். இப்படி புத்திரனுக்கே ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிற நிலைமையில கூட பரமேஸ்வரன்ட்ட மனசு வச்சுட்டு இருக்கிற அந்த தியான நிலையிலேருந்து கொஞ்சம் கூட நகரலையாம் பிரஜாபதி. அப்படி ஒரு ஈஸ்வர தியானத்துல லீனமா இருக்கார். அதிகம் ஷீலயாமாச சர்வஜ்ஞம் திரிலோச்சனம் பஷ்யன் சம்போ சமீபே சபுவனானி சதுர்தசா. அப்படி கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரன் மேல. சர்வஜ்ஞம் திரிலோச்சனம், அங்க 3 கண்களுடைய பரமேஸ்வரனுடைய தியானத்துல எப்பவும் இருக்கும் பொழுது அங்க என்ன பாக்குறாரான்னா, பஷ்யன் சம்போஹோ சமீபே, பரமேஸ்வரன் பக்கத்துல சதுர்தச புவனானி, 14 லோகங்களும் தெரியறது. ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்துல காண்பிச்சு கொடுக்க காட்சி தெரியறது. ஏன்னா எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஞானிகளுக்கு என்னென்ன காட்சி, ஞான திருஷ்டின்னு சொல்றோமே, அதை காண்பிச்சு கொடுக்கிறார் பரமேஸ்வரன். ஏன்னா இந்த யோக நிலையில அனிமா கரிமா முதலான சக்திகள்லாம் ஏற்படுறது. அந்த சக்திகள்னால இந்த எங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிற திருஷ்டி அமையறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க சம்போஹோ சமீபே புவனானி சதுர்தச, 14 லோகங்களையும் பார்க்கிறார். நானா பூதானி பூதானி பிரம்மாண்டாந்தர்கதானி, பலவிதமான பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூதங்கள், வெவ்வேறு விதமான ஜீவராசிகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். சந்திர சூரிய அக்ஷதாராஷ்ச பர்வதான் சரிதோத்ருமான், சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மலை நதிகள் அப்புறம் விருட்சங்கள்
சமுத்ரான் தரியாணி சமுத்ரான் சமுத்ரான் அந்தரீயாணி அரண்யானி சராம்சி ச நானாதேவ நிகாயான்ஸ்ச பஹ்வீர்திவிஷதாம் புரி. அது மட்டும் இல்லை, சமுத்திரங்களை பார்க்கிறார். சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்ன உயிரினங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் பார்க்கிறார். சமுத்திரான் அந்தராணி அந்தரியானி அரண்யானி பெரிய பெரிய காடுகளை பார்க்கிறார். அப்புறம் தராம்சிச்ச நானாதேவ நிகாயாம்ஸ்ச பலவிதமான தேவதைகளை பார்க்கிறார். திவிஷதாம்புரி பெரிய சொர்க்காதி லோகங்கள், அங்க வாழ்கின்றவா எல்லாரையும் பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, வாபி கூப தடாகானி புல்யா புஷ்பகரீணி பகு ஏகஸ்மின் குவாபி சரசி ஜலக்கிரீடாபராயணாம். அது மட்டும் இல்லாமல் அங்க வாபி கிணறுகள், உப தடாகங்கள், குளம், கிணறு, பெரிய பெரிய சரோவரம் இதெல்லாம் பார்க்கிற. குரியா புஷ்பகரிணீஹி பகுஹு பெரிய தாமரை தடாகங்கள். இதுவும் தெரியறது ஈஸ்வரனுடைய சுரூபத்துல. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜலத்துல ஜலக்கிரீடா பராயணான் தண்ணியில விளையாடின்னு இருக்கக்கூடியவர்கள். பகூன் முனிகுமாராம்ஸ்ச மஜ்ஜனோன் மஜ்ஜனாதிபிகி உள்ள மூழ்கி மூழ்கி விளையாடிட்டு இருக்கிற முனிகுமாரர்களை பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது கரயந்திர விநிர்முக்த தோயதாராபிஷேச்சனை கரதாடித பாணீய சப்ததி முகநாதிபிகி ஜலகேலன கைரித்தம் சம்சக்தான் பகுபாலகான் தேஷாம் மத்தியே ததர்ஷாத சமாதிஸ்தக்ஸகர்தமஹா ஸ்வம் சிசும் சிசுமாரேண நியமானம் சுவிஹ்வலம். அப்போ அங்க ஏதோ ஒரு தடாகத்துல இந்த முனிபுத்திரர்கள்லாம் விளையாடுறத பாக்குறாரோ இல்லையோ, அப்போ ஒரு சமயம் உள்ள போயிட்டு ஒரு சமயம் வெளியில வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை தூக்கி அடிச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்கா. அந்த சப்தம் தண்ணியை இதுல தடபுட தடபுட நம்ம அடிக்கிற சத்தம் 4 திசையிலையும் கேட்கறதாம். அப்போ இதுல தியானத்துல இருக்கிற இந்த கர்தமர் தன்னுடைய குழந்தைய முதல்ல இழுத்துன்னு போறதையும் பார்க்கிறார். சிசும் சிசுமாரேன நியமானம் சுவிஸ்வலம். இது எல்லாம் அவருக்கு காட்சியா அவரோட ஞான திருஷ்டியோ தெரியறது. கயாச்சித் ஜலதேவ்யா தஸ்மாச்சக்ரூரயாதசா பிரசஹ்ய நீத்வோ ததயே திருஷ்டவாஸ்தம் சமர்ப்பிதம் நிர்பஸ்ய சரிதம் நாதம் கேனசித் ருத்ரரூபிணா திரிசூலபாணினேத்யுக்தம் குரோத தாம்ரானனேன ச. அப்போ அந்த ஒரு கிரூரமான மிருகமானது குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு கடலுக்குள்ள சமுதிரத்துக்குள்ள போகிறத பார்க்கிறார். பரமேஸ்வரனுடைய திரிசூலதாரி ஆகிய ருத்ரன் முகம் கோபத்துல செவந்து போயிட்டான். ஏன்னா இந்த ஜலத்தினுடைய ராஜாவானவன் ஒரு பக்தனை பிடிச்சு இழுத்துன்னு போயிடுத்தேன்னு கோபம் வந்துடுது. நிர்பஸ்ய சரிதாம் நாதம் கேனசித் ருத்ரரூபிணா திரிசூலபாணினா இது உக்தம் குரோத தாம்ரானனேன ச. தாமரம் போல வெப்பு மாதிரி செவந்து போயிடுதான் பரமேஸ்வரனுடைய முகம். ஏன்னா இந்த சரித தடாகத்தினுடைய நாதன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேன்ட்டு. உடனே பேசுறார் சுவாமி. குதோ ஜலானாமதிப சிவபக்தஸ்ய பாலகः பிரஜாபதே கர்தமஸ்ய மகாபாகஸ்ய தீமதः அஜ்ஞாத்வா சிவசாமர்த்தியம் பவதா சிரமாசிதः
பயத்ரஸ்தேன தத்வாக்கிய ஸ்ரவணாத் தம் முதன்வதா. சொல்றார், ஹே ஜலானாம் அதிப, ஜலத்திற்கு ராஜாவானவனே, பரமேஸ்வரனுடைய சிவபக்தஸ்ய பாலகா, சிவபக்தனுடைய பாலகனுடைய பிரஜாபகே கர்தமஸ்ய மகாபாகஸ்ய, கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரனாகிய மகாபாகன், பீம புத்திமானாகிய அந்த சிவபக்த பாலகன் தெரிஞ்சு கொள்ளாமல் குழந்தை இருக்கிறது தெரிஞ்சும் அஜ்ஞாத்வா சிவசாமர்த்தியம், சிவனுடைய சாமர்த்தியம் தெரிந்து கொள்ளாதனால பவதா சிரமாசிதா, நீ எப்படி அவனை இவ்வளவு நாளி நீ உள்ள இழுத்து வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாராம் ஈஸ்வரன். பயத்ரஸ்தேன தத்வாக்கிய ஸ்ரவணாத் தம் உதன்வதா பாலம் ரத்னைர் அலங்கிருத்திய பத்வாதம் சிசுமாரகம். உடனே இந்த வாக்கியத்தை கேட்டவுடனே சமுத்திரம் பயந்து விடுத்தான். பயத்ரஸ்தா, பயத்துல நடுங்கிண்டு என்ன பண்ணித்தான், ரத்தனங்கள் கடல்ல ரத்தனம் முதலானவைகள் இருக்குன்னு சொல்லப்படுறது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி ரத்னங்கள் முத்து இத எல்லாத்தையும் குழந்தைக்கு மேல மாட்டி விட்டு அழிச்சுட்டு வரானா சமுத்திர ராஜா. ஆலம் ரத்னங்கள்னால் அலங்காரம் பண்ணி பத்வாதம் சிசுமாரகம், அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இருந்த முதலிய கட்டி போட்டுட்டு அமர்பிய சம்புபாதாப்ஜ சந்நிதோ, பரமேஸ்வரனுடைய சந்நிதியில கொண்டு சமர்ப்பணம் பண்ணானா இது ஒருக்கு இந்த குழந்தை அப்படின்னு இவர் பார்க்கிறார், இவருடைய திருஷ்டியில பார்க்கிறார். நத்வா விஜ்ஞாபயதே தச்சனாபராத்யாம் யஹம் விபோ அநாதநாத விஸ்வேஷ பக்தாபக்தி விநாசன. விஜ்ஞாபயத்து, அங்க ஒரு விஜ்ஞாபனம் பண்ணா, என்னுடைய அபராதனத்தை க்ஷமிச்சுக்கணும். அநாதநாத விஸ்வேஷ, அநாதர்களுக்கெல்லாம் நாதராக இருக்கக்கூடிய விஸ்வநாதா, பக்த ஆபத்தி விநாசன, பக்தர்களுடைய ஆபத்தை நாசம் பண்ணக்கூடிய ஈஸ்வரா, பக்த கல்பதரோ சம்போ, பக்தர்களுக்கு விரும்பிய வரங்களை கொடுக்கறதுனால பக்த கல்பதருவாக விளங்குகின்ற சம்போ பரமேஸ்வரா, அனேனயம் துஷ்டயாதசா அநாயினமயாநாத பவபக்த ஜனார்பக. இத நான் ஒன்னும் அழிச்சுட்டு வரல உங்க குழந்தைய, இந்த ஒரு கொடூரமான முதலதான் கொண்டு கொடுத்து எனக்கு தெரியாதவன் நடந்து போயிடுத்து. அநாயினம் அயாநாத, நான் அழிச்சுட்டு வரல, என்ன அனேன அயம் துஷ்டயாதசா, இந்த துஷ்ட மிருகத்தினாலதான் இந்த குழந்தை உன்னுடைய பக்தன் கொண்டு வரப்பட்டானே ஒழிய நான் இந்த தப்ப பண்ணல அப்படின்னு விஜ்ஞாபிச்சுக்கிறார். பவபக்த ஜனார்பக, மக்களுடைய பக்தர்களுடைய வாஞ்சைய பூரிதம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்றார். கணேன தேன விஜ்ஞாய சம்போரத மனோகதம் பாஷேன பத்வா தத்யாதஹ சிசுஹஸ்தே சமர்ப்பிதம். அப்படி அந்த கணம் என்ன பண்ணிட்டு, கணேன தேன விஜ்ஞாய சம்போரத மனோகதம், ஈஸ்வரனுடைய மனசு கோணாமல் அந்த கணம் என்ன பண்றதா, அந்த சமுத்திர ராஜா பாஷேன பத்வா, கயத்துல கட்டி கொண்டு சிசுவனுடைய கையில அந்த மிருகத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டுதான். இதுதான் தப்பு பண்ணிட்டு, நீ இதை எடுத்துன்னு போ, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுத்தான். உடனே என்ன சொல்றதுன்னு பார்த்தா, கிருஹேண இமம் ஸ்வதனயம் பார்ஷதே சங்கராஜ்ஞயா யாஹி ஸ்வபவனம் வத்ச ப்ருவதீதி சகர்த்தமஹா. யாஹி ஸ்வபவனம்,
அந்த குழந்தைகிட்ட பரமேஸ்வரன் சொல்லியிருக்கார், இதை எடுத்துட்டு நீ உங்க ஆத்துக்கு போ அப்படின்னு அந்த கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரன் கார்தமன்ட்ட அனுப்பி விட்டுட்டாரான்னு சொல்லி, உடனே இத பார்த்த இந்த ஞான திருஷ்டியில பாக்குறார். பார்த்துட்டு கண்ணை திறக்கிறாராம். கிருஹாணேவம் ஸ்வதனயம் பார்ஷதே சங்கராஜ்ஞயா யாகி ஸ்வபவனம் வத்ச ப்ருவதீதி சகர்தமஹ சமாதி சமயே சர்வமிதி ஷ்ருணுன்வன் உதாரதீஹி உன்மீல்ய நயனே யாவத் பிரணிதானம் விசிருஜ்ய ச சம்பஷ்யதே சிசும் தாவத் புரதः சமவைக்ஷத கிரஹீத சிசுமாரஞ்ச பார்ஷ்வே லங்கிருதகர்ணிகம் தோயார்த்ர காகபக்ஷாக்ரம் கஷாய நயனாஞ்சலம் கிஞ்சித் விருக்ஷம் त्वक्षोभம் சம்பிரமாபன்னமானசம். சமாதி சமயத்துல இந்த பார்த்த கர்தமர் என்னென்னலாம் நடக்கிறதுங்கிறத கணிச்சார். அப்புறம் கண்ணை திறக்கிறார். உண்மையில நயன. அப்போ பார்த்தா எதிர்க்க சிசு நிக்கிறதா, குழந்தை. அதே மாதிரி கையில அத கட்டி வச்சிருக்கிற மிருகம் இருக்கு. அலங்கிருத கர்ணிகாம், காதுல உடம்புல எல்லாத்திலையும் நகைகளோடு கூட நின்றுட்டு இருக்காராம். தோயார்திர பக்ஷாக்ரம், தலையில போட்டிருக்கிற முன்னாடி போட்டிருக்கிற அந்த முன்குடுமையானது ஜலத்தினால ஈரமா இருக்கான். கண்கள் செவந்திருக்கான். அப்படி அந்த குழந்தை உடம்புக்கு நடுங்க, மனசு பயத்தோடு கூட நிக்கிறதா. அப்போ அது தான் பார்த்த அந்த காட்சி சரிதான் அப்படிங்கிறத அவர் உணர்றார். கிருத பிரணாமமாலிங்க விக்ரம் ஸ்தன் முக பங்கஜம் புனர்ஜாதமிவாம்ஸ்த பஷ்யஞ்சாபி முகுர்முகு. உடனே அந்த குழந்தைய கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உச்சி முகர்றார். திருப்பியும் குழந்தைய பார்த்து திருப்பி புனர்ஜன்மம் எடுத்து வந்த குழந்தையாச்சே அப்படின்னு சந்தோஷத்தைப்பட்டுக்கிறாராம். இப்படி இருக்கும் பொழுது குழந்தை அங்கேயே இருந்துருக்கு. இந்த காரியம் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டே இருக்கார். சதானி பஞ்ச வருஷாணி பிரணிதானஸ்திதஸ்யை கர்தமஸ்ய விரீதானி சம்புமர்ச்சயஸ்ததா. இந்த மாதிரி எத்தனை வருஷம் தியானம் பண்ணி பரமேஸ்வரன் உபாசனை பண்றாருன்னா 500 வருஷம் பண்றாராம். சதானி பஞ்ச வருஷாணி, 500 வருஷங்கள் இப்படியே ஓடி போயிடுத்து. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து ஈஸ்வர தியானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கார். அது ஆனா வேகமா ஓடி போயிடுதான். கர்தமோபிச்ச தற்காலம் அக்ஞாசி க்ஷணசங்கதம், க்ஷணம் மாதிரி ஓடி போயிடுதான் காலம். ஏன்னா யதோன பிரபவேத் காலோ மகாகாலஸ்ய சந்நிதௌ. மகாகாலனாகிய பரமேஸ்வரனுடைய சந்நிதியில காலம் இயங்கிறதே கிடையாது. காலம்ங்கிறதே இல்லாம போயிடுறது. மகாகாலன் ஆத்மஸ்வரூபந்தான். மகாகாலன் ஆத்ம நிஷ்டையில இருந்தான்னா காலத்தை தாண்டி போயிடுறான் ஞானி. அப்போ அங்க காலம் போகிறது தெரியறது இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல நிஷ்டையில ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தான்றதெல்லாம் பாக்குறோம். ஏன்னா காலம் அங்கு இயங்கிறது கிடையாது. சுரூபத்துல ஸ்திதி எடுத்துன்னு ஒருத்தர் இருக்கான்னா காலமோ தேசமோ வஸ்துவோ இதுகெல்லாம் அபரிச்சின்னமான வஸ்து தானே பிரம்ம வஸ்து. தேச கால வஸ்து அனதிகதம் அபரிச்சின்னம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிற பிரம்ம வஸ்துல நிஷ்டை கொண்டு இருக்கிறவனுக்கு காலம் இருக்க போறது இல்ல. காலாதீதன் ஆகிறாங்கிறதுனால இங்க மகாகாலனுடைய சந்நிதியில காலம் இல்லை. அதனால கர்தமனுக்கு 500 வருஷம் போனது தெரியல, ஒரு க்ஷணம் போற மாதிரி போயிடுத்து. அப்படி இருந்துட்டு இருக்கார். அப்போ ததஸ்தம் தனய பிருஷ்டுவா பிதரம் பிரணிபத்ய ஜகாம திருணம் தூர்ணம் தபசே ஸ்ரீமத் வாராணசீம் புரீம்.
இந்த வருண தேவத்தையும் வாராணசி அப்படிங்கிற இடத்துல போய் தான் தன்னுடைய சுரூபத்தை அடைஞ்சார்ன்றத இங்க சொல்ல வருது புராணம். அதனால இந்த கர்தம பிரஜாபதியினுடைய புத்திரன் தனையகா பிருஷ்டுவா பிதரம், அப்பாவை கேட்டாராம் புள்ள, பிரணிபத்தேச்ச நமஸ்காரம் பண்ணி தூர்ணம் ஜகாம தபசே ஸ்ரீமத் வாராணசீம் புரீம், வாராணசி புரியில போய் தபஸ் பண்ணணும்னு அப்பாட்ட கேட்டுட்டாராம். ஜலத்துக்குள்ள கிட்டத்தட்ட சமாதியாகி திருப்பி சமுத்திர ராஜாவால உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படிங்கிறத பூர்வ பாகத்துல இந்த கதை சொல்றது. அப்படி இருக்கிற ஜலத்திலேருந்து உற்பத்தியானவர் இந்த சிசுதான் ஜலாதிபதியாக வருணனாக ஆறார் அப்படிங்கிறது தாத்பரியம். தத்ர தப்த்வா தபோ கோரம் லிங்கம் சம்ஸ்தாப்ய சாம்பவம் பஞ்சவருஷ சஹசிராணி ஸ்திதः பாஷாண நிశ్చலஹா. அங்க போய் என்ன பண்றார் வாராணசியிலன்னா, அங்க ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். எப்படி அக்னீஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, நிருதி லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, அந்த மாதிரி இங்க வருணலிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார். கோரமான தபஸ் பண்றாராம், லிங்கத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டு பிரதிஷ்ட பண்ணிட்டு. தப்துவா தபோ கோரம் லிங்கம் சம்ஸ்தாபிய, ஸ்தாபிதம் பண்ணிட்டு கோர தபஸ் பண்றார். பஞ்ச வருஷ சகசிராணி, 5000 வருஷம் எப்படி இருந்தார்னா, ஸ்திதா பாஷாணவஸ்து நிశ్చலா, கல்லு மாதிரி அசையாம 5000 வருஷம் ஈஸ்வர தியானத்துல ஈடுபட்டார். உடனே ஆவிராசீன் மகாதேவஸ்துஷ்ட தபசா ததா, அந்த தபஸ்னால சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் ஆவிர் பவிக்கிறார் அவருக்கு முன்னாடி. உவாச்ச கார்தமே ப்ரூஹி கந்ததாமி வரோத்தமம், ஹே கர்தமனுடைய புத்திரன் கார்தமா, என்ன வர வேணும் கேள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு உன் தபச பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே கார்தமிருவாச்ச, கர்தம புத்திரராகிய அந்த கார்தமி அப்படிங்கிற பேர்னால இங்க சொல்லப்படுறார். அவருக்கு சொல்றாராம், எதிநாத பிரசன்னோசி பக்தானாம் அனுகம்பா சர்வாசாம் அதிபத்தியம் மே ஏஹ்யபாம் யாதசாமபி பிரசன்னஹா எதி அசி. உங்களுக்கு என்னுடைய திருப்தி, இது தபசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். பக்தானாம் அனுகம்பகா, பக்தர்களுக்கெல்லாம் அனுகம்பா கிருபை கொடுக்கக்கூடியதான ஈஸ்வரா, என்ன எனக்கு வரம் வேணும்னா, சர்வாசாம் அபாம் யாதசாம் அபி, எல்லா ஜலத்துக்கெல்லாம் அதிபதியான ஒரு பட்டத்தை, அதே மாதிரி ஜலத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்துக்கு மேல ஆதிபத்தியம் இருக்கக்கூடியதாகிய ஒரு தன்மையை எனக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுதானே இவரை பிடிச்சுன்னு போச்சு. அதனால அதுக்கு மேல ஓரலாட்சிப் வேணும் அப்படின்னு வரம் கேட்கிறார். அப்போ இதிஷ்ருத்வா மகேஷானா சர்வசிந்திதத பிரபு அபியசிஞ்சதம் தத்ர வாருணே பரமே பதே. இதை கேட்ட ஈசான மகா ஈசானஹா, சாட்சாத் பரமேஸ்வரன், சர்வசிந்திதத பிரபு, எல்லா மனோவாஞ்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன், அபியசிஞ்சத அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். வாருணே பரமே பதே, வருணன் அப்படிங்கிற தேவதா பதத்தை கொடுக்கிறாராம். ரத்னானாம் அப்திஜாதானாம் அப்தீனாம் சரசிதாமபி சரசாம் பல்வனானாஞ்ச அம்புஸ்ரோதசாம் புனஹா. எதுக்கெல்லாம் என்ன ரத்னானாம் ரத்னங்கள் இருக்கு, கடல்கள்ல இருக்க அப்திஜாதானாம் ரத்னானாம், கடல்ல இருக்கக்கூடிய ரத்னங்கள்,
நதிகள், குளங்கள், என்னென்ன விதமான ஜலத்தினுடைய சரசாம் பல்வலானாஞ்ச வாபி அம்புஸ்ரோதசாம் புனः, எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆதிபத்தியத்தை கொடுத்தார். ஜலாசயானாம் சர்வேஷாம் பிரதீத்யாச்சாபி வைதிஷா. அதே மாதிரி தெற்கு திசைக்கு வருணன ராஜாவாக்குறார். பிரதீச்சாஸ்சாபி வைதிஷா திஷா. பிரதீச்சி திசை, அந்த தெற்கு திசைக்கு திக் அதிபதியாக வருணன் ஆக்கிறார். அதீஸ்வர பாஷபாணி பவ சர்வாமர பிரியா, எல்லா தேவர்களுக்கும் பிரியமானவராக ஆக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாஷபாணி என்ற நாமத்தோடு நீ வழங்கப்படுவாயின்னு வரத்தை கொடுக்கிறார். அதீஸ்வர பாஷபாணிர்பவ சர்வாமர பிரியா. பாசம், கையில பாசத்தை வச்சிருக்கிறவராக இருக்கிறதுனால பாஷபாணி என்ற பெயரோடு நீ வழங்கப்படுவாய் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம ததாமி வரமன்ய சர்வேஷாம் ஹிதகாரகம், இன்னொரு வரத்தை கொடுக்கிறார். அது எல்லாருக்கும் நல்லதை பண்ணக்கூடியது. என்னன்னா துவயா ஏதத் ஸ்தாபிதம் லிங்கம் தவனாம்னா பவிஷ்யதி. நீங்க ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் ஸ்தாபிதம் பண்ணிருக்கிய, அது உன் பெயருடைய அந்த லிங்கம் வழங்கப்படும். என்ன பெயர்ல? வருணேஷமிதி கியாதம் வாராணஸ்யாம் சுசித்திதம். இதுக்கு வருணேஸ்வரர் என்ற பெயரோடு இந்த காஷிபுரியில நீ ஸ்தாபனம் பண்ண இந்த லிங்கம் வழங்கப்படும். புகழ் பெறும். மணிகர்ணேஷ லிங்கஸ்ய நைருத்யாம் திசி சம்ஸ்திதம். இந்த லிங்கமானது மணிகர்ணேஸ்வரர் என்று மணிகர்ணிகையில இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நிருதி திசையில, தென்மேற்கு திசையில ஸ்தாபிதம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இருக்கான்னு தெரியல. மணிகர்ணிகா கட்டம்னா வெறும் ஸ்மசான கட்டம் தான் இருக்காங்க. ஆராதிதம் சதா பும்சாம் சர்வஜாட்ய விநாசகிருதி வருணேஷஸ்ய ஏ பக்தான் தேஷாம் மத்பயம் क्वचित् ந சந்தாப பயம் தேஷாம் நாபாயமரணம் क्वचित् ஜலோதர பயம் நைவ ந பயம் வைதிருஷः क्वचित् நீரசான்யன்னபானானி வருணேஸ்வர சம்ஸ்மிருதேஹ சரசானி பவிஷ்யந்தி நாத்ர கார்யா விசாரணா. அந்த லிங்கத்தை பிரார்த்தனை பண்றவர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு வெவ்வேறு விதமான பயங்கள்லாம் போகிறது. என்னன்னா, ஜலத்தினால இருக்கக்கூடிய பயம் போகிறது, அக்னியினால இருக்கிற பயம் போறது, கஷ்டங்கள்ல இருக்கிற பயம் போறது, அபமிருத்யு பயம் போகிறது. என்ன, அதே மாதிரி ரொம்ப தாகத்தினால அவ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவளுக்கு சுவை இல்லாத சாப்பாடு, ரசம் இல்லாத சாப்பாடு, இது மாதிரி எதுவும் அது இல்லாமல் போகும். அதனால சந்தோஷத்தோடு இருப்பா இந்த வருணேஸ்வரரை உபாசிக்கிறவா அப்படின்னு வரத்தை கொடுக்கிறார். நீரசான் எண்ணபானானி வருணேஸ்வர சம்ஸ்கிருதே சரசானி பவிஷ்யந்தி நாத்திரகாரியா விசாரணா. இதுல ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு பகவான் அந்தர்தனம் மாறார். இத்யுத்காந்தர்ததே சம்புஹு வருணோபி ஸ்வபந்துபிஹி இமம் லோகமலங்குர்வன் ததாரப்ய ஸ்திதோ த்விஜா. அப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரன் அந்தர்தனம் ஆயிடுறார். அதுக்கப்புறம் இதே லோகத்துல, இந்த வருண லோகத்துல அந்த பிராமண புத்திரர் கார்தமர் இந்த லோகத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த கணங்கள் சொல்றதாம் சிவசர்மன்ட்ட. இப்படிப்பட்ட ஒரு விருத்தாந்தம் இதம் வருணலோகஸ்ய ஸ்வரூபந்தே நிரூபிதம் யச்ருத்வா நரः க்வாபி துரபாயைः பிரபாத்யதே. எந்த ஆபத்திலையும் இந்த விருத்தாந்தத்தை கேட்கிறவர்கள் ஆட்பட மாட்டார்கள். அப்படி ஒரு புண்ணியமான விருத்தாந்தம்
வருணம் எப்படி, வருணலோகம் எப்படி உற்பத்தியானது, வருண ரூபத்தின் லோகத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற இந்த விற்த்தாந்தமானது நன்மை பயக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிகிறது. இது ஸ்காந்தே மகாபுராணி ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷி கண்டே பூர்வார்த்தே நிருதி வருணலோக வர்ணனம் நாம द्वादशोऽध्यायः तत्रयोदशोऽध्यायः 13வது அத்தியாயம் கந்தவத்யலகா வர்ணனம். கந்தவதி லோகம், அலக்கா லோகம், இந்த ரெண்டு லோகங்கள். கந்தம் நமக்கு தெரியும், பிருத்திவி பஞ்சபூதத்துல ஆகாஷம் ஆச்சு, வாயு ஆச்சு, அக்னி ஆச்சு, வருணன் ஆச்சு, நிருத்தியம் ஆச்சு இல்லையா? இதுக்கப்புறம் பிருத்திவி, அதனால கந்தவதி. அப்புறம் அலக்கான்னு குபேரன் முதலான லிங்கங்கள் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது எப்படி? இந்த வெவ்வேறு தேவதைகள், பஞ்சபூதத்தினுடைய தேவதைகள் முக்கியமாக சொல்லப்படுறது. கந்தவத்யலகா வர்ணனம் கணாவூச்சது இமம் கந்தவதீம் புண்ணியாம் புரீம் வாயோர் விலோகய வாருண்யா உத்தரே பாகே மகாபாக்ய நிதே த்விஜா. இந்த கந்தவதிங்கிற லோகத்தை பத்தி சொல்றேன். வாயு லோகமா தான் இது சொல்லப்படுறது. கந்தவதி லோகம் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி வாருண்யா உத்தரே பாகே, வருணலோகத்துக்கு வடக்கு பக்கமாக இருக்கிற இந்த லோகத்தை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.